டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிரான வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டுமென வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பின் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அடிப்படை கட்டமைப்புக்கு விரோதமானது. விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை துன்புறுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக உள்துறை செயலர், டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. வரும் 25ஆம் தேதி வரை எந்த மேல் நடவடிக்கையும் தொடர வேண்டாம் என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிகாரத்தை அமலாக்கத்துறை செயல்படுத்திய விதம் சரியில்லை என டாஸ்மாக் சோதனை விவகாரத்தில் அமலாக்கத்துறையை நீதிபதிகள் கண்டித்தனர். அடுத்த சில நாட்களிலேயே வழக்கிலிருந்து விழுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு அறிவித்தது. இதையடுத்து நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசின் கோரிக்கையை ஏற்று வழக்கை வரும் 7ஆம் தேதிக்கு பட்டியலிட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு ஒப்புதல் அளித்துள்ளது.